மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு டெல்லி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஆதவர்ஜனாக்கு ஒரு செருப்படி கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த் இந்த அறிக்கையின் மூலியமா. காலம் பதில் சொன்னா என்ன சொல்ல போகுது, அது டாட் வச்சிருக்காருல்ல, அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமா முடிக்க போறாங்க. பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய திரை நட்சத்திரங்கள், பெரிய ஆளுமைகளை போய் இவன் சுரண்டுறது. அப்ப அங்கிட்டு இருந்து விளக்க மாத்தி செருப்பை சாணி அமைக்க அடிப்பாங்க. திரும்ப ரசிகர்களோ அவங்க ஆதரவாளர்களோ தொண்டர்களோ தோழர்களோ அடிப்பாங்க. அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா அடிய வேண்டி இவன் ஃபேமஸ் ஆயிடுவான். வடிவில் என்ன பண்ணுவான், நான் வந்து படகு போட்டிக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி வருவான். டேய் காலையில 6 மணிடா போட்டி, சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அடிச்சு துரத்தம் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு போட்டிக்கு வரவிதான் அந்த தாவேகா. இது ரெண்டுமே மணல்ல பாதிக்கப்பட்டது. நீங்க மணல்ல காப்பவங்க கீழ்பாங்க கொண்டு சேர்க்கணும். ரெண்டையும் நயன்தாரா எனக்கு வேணும் அப்படின்னா எதுக்கு வேணும் உனக்கு சொல்றான் போது தைரியமா தான் சொல்றான். நீ முதல்ல சிவி சம்பவம் என்ன தகுதி இருக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்குது. ஒரு ராஜ்யசபா எம்பி பேசுற பேச்சாது. இலவச வேட்டி இதெல்லாம் கொடுத்தேல, சட்டையெல்லாம் கொடுத்தேல உங்க பிரியல, அதிமுக பிரியல 2012 2021. அப்ப நான் கேக்குற ஜட்டி பணி எல்லாம் கொடுத்தீங்களா? அதிமுக அண்டாவை கொண்டு போய் டெல்லியில அடமான வச்சுட்டாங்க. அதிமுகவே இப்ப அமித்ஷா திமுக தான். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசி யார் கூடயாச்சும் முரண்பாடா இருந்துட்டே இருக்கிறாங்க. அப்படிதான் சமீபத்துல ரஜினிகாந்தோட முரட்பண்ட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருமே இப்போ தாவேகாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. ஏன்? உண்மையிலே வந்து ரஜினிகாந்த் அவர்களை நான் பாராட்டுறேன், ரஜினி ரசிகர்களை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா வந்து அவங்க இந்த விஷயத்த ரொம்ப சரியா கையாண்டுருக்காங்க. ரஜினி அவர்கள் சரியான அறிக்கையை வந்து ரொம்ப டீசென்டா, ரொம்ப ஒரு பக்குவத்தோட அவர் வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழ் சமூகத்துவத்துக்கு வந்து நம்ம வந்து உண்மையிலே நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா தமிழ் சமூகத்துக்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ்நாட்டுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் எந்த துரோகமும் செய்யல. யார் கைக்குள்ளியாவும் அவர் மாறல. RSS பாஜகவே அவர் ஆதரிப்பார், இந்துத்துவாவை அவர் ஆதரிப்பார். கைக்கூலியா இருந்தாங்க அப்படின்னு திமுகவே குற்றம் சாட்டினாங்க. அப்படி இல்ல நான் என்னோட பார்வையை சொல்றேன். யாரும் குற்றச்சாட்டு ரஜினி மேல வைக்க நான் வைக்க மாட்டேன்னா, எனக்கு ரஜினி அவர்கள் ரொம்ப பிடிக்கும், ரஜினிகாந்த் ரசிகர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேளுங்களேன், நினைச்சிருந்தா ஒரு RSS பாஜக கைக்குலியா மாறி இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அமித்ஷா மோடியோட டைப் பண்ணிருக்கலாம். மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர் எவ்வளவு ட்ரை பண்ணா. அப்புறம் தான் விஜய் பிடிச்சாங்க. இப்ப விஜய் தூக்கிட்டாங்க. இப்ப விஜய் வந்து சர்க்கார் தலைவா டைம் பிள்ளைன்னு ஆசையை காமிச்சிட்டே வந்தாரு சினிமால. ஜெயலலிதா மேல ஒரு கால் பண்ணிருச்சு, கருணாநிதி மேல ஒரு கால் பண்ணிருச்சு விஜய்க்கு. பொறாம ஒரு அவங்க மேல அவங்கள மாதிரி நம்ம வரணும்னு ஆசை. தப்புன்னு இப்ப தூக்கிட்டாங்க. யார் RSS பாஜக மோடி அமித்ஷா வந்து இப்ப விஜய் தூக்கிட்டாங்க. பார்ப்பன கும்பல் மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர். அதுக்கு முன்னாடி ரஜினி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரஜினி வந்து பாருங்க, இந்த தமிழ்நாட்டு மக்கள் உப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கோம். உப்பிட்ட தமிழ் மலை நான் மறக்க மாட்டேன், உயிர் வாழ்ந்தாலும் இங்கதான் ஓடி விட மாட்டேன்னு படத்துல பாடுற மாதிரி எவ்வளவு நேர்மையா பாருங்க. அவரு உடம்பு உள்ள அரசியல் வரலங்க அப்படின்னு வந்து இந்த பாஜக RSS மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர் மோடி அமித்ஷா ரஜினி வச்சு போட்ட பிளான ஃபுல்லா தூக்கி போட்டு உடச்சு ஓடி போயிட்டார் ரஜினி. உண்மையில பாராட்டணுங்க அவரை. இவரை வச்சு பெரிய சதி பண்ணாங்க ரஜினி வச்சு. ரஜினி கிளவரா ஹேண்டில் பண்ணிட்டு தூக்கி போட்டு ஓடி போயிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரஜினி பண்ணது. எனக்கு வந்து என்னன்னா, எவ்வளவு பாருங்க அந்த மனுஷனுக்கு நன்றி பாருங்க, நன்றி மறக்காம இருக்காரு பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. இப்ப கூட பாருங்க அவர் என்ன பண்றாரு. அவர் வந்து பாருங்க, விஜய் வந்து இன்னைக்கு தாவேகா தக்கூரி அணில் குஞ்சுகளுக்கு ஆதவர்ஜனாக்கு ஒரு செருப்படி கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த் இந்த அறிக்கையின் மூலியமா. காலம் பதில் சொன்னா என்ன சொல்ல போகுது, அது டாட் வச்சிருக்காருல்ல, அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமா முடிக்க போறாங்க. 2026 விஜய் தாவேகா தக்கூரி அணில் குஞ்சுகள் ஆதவர்ஜனா எல்லாரும் குழி தோண்டி புதைக்க போறான்றதான் ரஜினி அவர்கள் அந்த அறிக்கையில வச்ச டாட். அது தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து அவர் ரஜினி அவர்கள் வந்து யாரையுமே அப்படி ஹார்ஷா பேச மாட்டாரு, மனம் புண்படுற மாதிரி ரொம்ப ஒரு வீடியோஸோ ஆடியோஸோ நம்ம கூட எல்லாம் ஓப்பனா பேசிடுவோம். அவர் ரொம்ப ஒரு பண்புள்ள மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவரு யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு. ஆனா அவர் அவ்வளவு ஒரு நல்ல அழகா வந்து பேசிட்டாரு அவரு. ஆனா ரஜினி அவர்கள் இட்டாட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, காலம் பதில் சொல்லும், நீங்க அழிய போறீங்க, உங்களை முடிச்சு கட்ட போறாங்க தமிழ்நாட்டு மக்கள்ன்றத ஒரு சமிக்ஞையா சொல்லிட்டாரு. உண்மையிலேயே ரஜினி அவர் நம்ம பாராட்டணும். நீங்க அதான் மேடம், எனக்கு என்ன மேடம், நீ எந்த மாநிலத்துனாலும் தமிழ்நாட்டுக்கு வா, தமிழ்நாட்டு நீ பொழைச்சுக்கோ, நீ தமிழ்நாட்டுல முன்னேறு, சம்பாரி, நீ தொழில் பண்ணு, நீ எப்படி வேணாலும் இரு. ஆனா தமிழர்கள் உப்பு போட்டவங்களுக்கு துரோகம் மட்டும் தயவுசெய்து நீ பண்ணாத. அதுதான் ரஜினி சார் நான் பாராட்டுறேன். அவர் கர்நாடகாக்காரர் தான். அவர் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது, தமிழர் கிடையாது. அவரு இங்க வந்தாரு, நடிச்சாரு, சூப்பர் ஸ்டார் ஆனாரு, பெரிய திரை நட்சத்திரமா உயர்ந்தாரு. தமிழ்நாட்டு மக்கள் அவர் ஆதரிச்சாங்க, ஸ்டைல விரும்பினாங்க, படத்தை விரும்பினாங்க. ஆனா அவர் நன்றி மறக்காம அந்த மக்களுக்கு உண்மையா இருக்காரு பாருங்க. நினைச்சா பாஜக அரசு கைக்குள்ள ஆயிருக்கலாம் மேடம். அவரு 10,000 கோடி பேமெண்ட் வாங்கிக்கலாம் அமித்ஷா மோடிட்ட ரஜினிகாந்த் அவர்கள். ஆனா அவர் அதை பண்ணல. ரஜினி ரசிகர்களும் பாருங்க எவ்வளவு பக்குவமா ஹேண்டில் பண்ணாங்க. அதுதான் நான் சொல்றேன், ரஜினி அவர்கள் ரஜினி ரசிகர்கள் என்னோட வாழ்த்துக்கள், சிறப்பா அதை கையாண்டு இருக்கிறீங்க. இந்த ஆதவர்ஜனாவை செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க.
போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க மதுரை மாவட்டத்துல, நான் பார்த்தேன். அருமையான நகர்வு அது. ஸ்டேஜ்ல வச்சு பாராட்டணும் பேசியிருந்தாங்க. பாராட்டணும். இதான் உண்மையிலே ரஜினி ரசிகர்கள் நம்ம பாராட்டணும். அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னைக்குமே மேடம் ரஜினி ரசிகர்களும் ரஜினியும் என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அது ஐசியா நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அது. ஒரு காலத்துல நானும் ரஜினி மேல கோவமா இருந்தேன். இவரே பாஜக RSS மோடி அமித்ஷா டைப்ல இருக்கிறாரு. மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி ஐயர் பாப்பான், எதுக்கு போயஸ் கார்டன்ல போய் ரஜினி திரும்ப மீட் பண்ணிட்டே இருக்கலாம், ஏதோ சதி பண்றானுங்க, ரஜினி கெடுக்க போறானுங்க, ஐயோ ரஜினி தப்பு, இந்த சதி வரையில போய் மாட்டிடக்கூடாது ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். எனக்கு இப்ப ரொம்ப மன மகிழ்ச்சி. ரஜினி அவர்கள் அவன் எல்லாரும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அவர் பாட்டுக்கு சினிமா, ஃபேமிலி, பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப், குடும்பம், பிள்ளை குட்டின்னு அப்படியே ஜாலியா பேரன் பேத்தின்னு இருக்கிறாரு. நிம்மதியா அவர் இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஆதவர்ஜனா மாதிரி பொறுக்கிகள் வந்து தெரியாத உண்மைக்கு புறம்பான கருத்து. ரஜினி அவர்கள் திமுக மிரட்டலுக்கு ரஜினிகாந்தும் அடி பண்ணிற ஆள் கிடையாது. திரும்ப அடிச்சிருவாரு, தூக்கி அடிச்சிருவாரு ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினி ரசிகர்கள் அப்படிதான். நீங்க ரஜினி ரசிகர்கள் ரஜினிகாந்த் நீங்க மிரட்ட முடியாது. மிரட்டலாம் நீங்க எந்த காரியம் சாதிக்க முடியாது. தூக்கி அடிச்சிருவாங்க. ரிவர்ஸ் உங்களுக்கு வந்து பிஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துருவாங்க. அது இந்த பொறுக்கிக்கு தெரியல. இவன் பாடு வந்து ஒளிட்டு இருக்கிறான். திமுக தான் மிரட்டினாங்க, அதான் ஒரு அரசியல் வரல. பாஜக RSS மிரட்டினாங்கடா. மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி ஐயர், பார்ப்பன கும்பல், 3% கும்பல் மிரட்டினாங்க ரஜினிகாந்த் அரசியல் வாங்கன்னு. ஆனா அததான் வந்து ரஜினி அவர்கள் தூக்கி அடிச்சு போயிட்டாருன்னு நான் சொல்றேன். நீங்க ரஜினி எல்லாம் மிரட்டல் ஒர்க் அவுட் ஆகாது. எவனா இருந்தாலும் வாடா மோதி பாப்பன்றாரு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரஜினி அவர்கள் சிறப்பா கையாண்டாரு. இவனை அம்பலப்படுத்திட்டாரு. தாவேகாவையும் விஜயையும், தாவேகா தக்கூரி, அனில் குஞ்சு, இந்த ஆதவர்ஜனாவையும் எல்லாரையும் அம்பலப்படுத்தி விட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அறிக்கை. இல்ல இப்போ ரஜினியை பத்தி பேசினதுக்கு அப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பதிவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீக்கி மன்னிப்பு கேட்கறது, இப்படி பேசிட்டு மன்னிப்பு கேட்கறது, அதையும் தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே FIR வந்து அழிச்சிடலாம், எடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. அது எப்படி சாத்தியமாகுமா? அதான் மேடம், ஆட்சிக்கு வரதே வந்து FIR எடுக்கிறது, பல லட்சம் கோடி அடிக்கிறது, உலக இன்பத்தை அனுபவிக்கிறது, பல பேரோட இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிறது, அடல்ட்ரி பண்ணிக்கிறது, சரக்கு போடுறது, கஞ்சா போடுறது, கலவரம் பண்றது, பிரச்சனை பண்றது, அப்புறம் T20 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சா தாவேகா தான் ஜெயிச்சுன்னு கத்துறது, தமிழ்நாட்டை நாசமாக தான் ஆட்சிக்கு வரன்ற. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் FIR நான் எடுப்பேன்றது. நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் தமிழ் சமூகத்துடைய ஒப்பற்ற புரட்சியாளர், ஒப்பற்ற தலைவர், ஒரு நேர்மையாளர், மாமனிதர், களப்போராளி, வாழும் ஒரு புரட்சியாளர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், ஒரு மிகச்சிறந்த தலைவர், தமிழ் இனத்துல எளிய மக்களுக்கான தலைவர், ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர், எல்லாருக்குமான தலைவர். VCK என்பது தமிழ்நாட்டுடைய ஒரு பொது கட்சியா இருக்குது. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் எல்லாருக்குமான தலைவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட அவர்கிட்ட போய் இவன் எப்படி வம்புகிறான் பாருங்க. நாதவர்ஜனா பல முறை வம்புகிறான் VCKவை. 20 பேர் தான் இருக்கிறாங்க VCKல. திருமாவளவர்களுடைய கொள்கையை வந்து இவன் வந்து கொஸ்டின் பண்றான். VCK கட்சியோட செயல்பாடுகளை இவன் கொஸ்டின் பண்றான். உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல VCK பத்தி பேச? எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? VCK தொண்டர்கள், VCK தோழர்களை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு அடையாளம் கொடுத்து உனக்கு அட்ரஸ் கொடுத்ததே VCKவும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் மட்டும்தான். உண்மை மேடம் அது. VCK தொண்டர்களும் தோழர்கள் தான் எனக்கு அட்ரஸே கொடுத்தாங்க. இவன் அரசியல் இன்னைக்கு வந்திருக்கிறானாலே அவங்க கொடுத்த அட்ரஸ், அவங்க கொடுத்த முகாந்திரம். அறிவு இருக்கா அவனுக்கு? கொஞ்சமாவது இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கா மேடம்? யோசிச்சு பாருங்க. அவங்கள போய் இவன் அவ்வளவு சீப்பா பேசுறான். எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் எனக்கு. நானே சொன்னேன் பல நேர்காணல்ல, VCK தொண்டர்கள், VCK தோழர்கள், இவனை சும்மா விடாதீங்க, பாத்திரத்தை அடிங்கன்னு நான் சொன்னேன். இவனை விடாதீங்க, சும்மா விடாதீங்க, இவனை விடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு கொச்சையா பேசுறான். அது 30 வருஷம் பாடுபட்டு வளர்ந்த ஒரு புரட்சிகர இயக்கம். அது மிலிட்டன்ட் ஃபோர்ஸ். அது அவரோட வயசு, அவருடைய அரசியல் அனுபவம் தான் உன்னோட வயசு. யாரோட? எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனோட அரசியல் அனுபவம் தான் இங்க பல பேருக்கு வயசு. சொல்ல புரியுதா மேடம் உங்களுக்கு? அப்ப இவன் வந்து எப்படி அந்த மாதிரி பேசலாம்? அதான் சொல்லல மேடம். இவன் என்னன்னா, இவனுடைய இப்ப நான் இவன்ட்ட இருந்து நான் வந்து ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவன் எப்படின்னா பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய திரை நட்சத்திரங்கள், பெரிய ஆளுமைகளை போய் இவன் சுரண்டுறது. அப்ப அங்கிட்ட இருந்து விளக்க மாத்தி செருப்பை சாணியை முக்கி அடிப்பாங்க. திரும்ப அவங்க ரசிகர்களோ, அவங்க ஆதரவாளர்களோ, தொண்டர்களோ, தோழர்களோ அடிப்பாங்க. அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, அடிய வேண்டி இவன் ஃபேமஸ் ஆயிடுவான். இதுதான் இவன் டாக்டிக்ஸ். இது ஒரு நியூ டாக்டிக்ஸ். ஆதரவாளர்கள் அறிமுகப்படுத்திருக்கான். நீங்க ஃபேமஸ் ஆனா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். பெரிய பெரிய ஆளுமைகளை போய் நீங்க வம்புலுங்க, சுரண்டுங்க. செவனேன்னு இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு, அவங்க போய் சுரண்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் செருப்பு கட்டி அடிப்பாங்க, அறிக்கை விடுவாங்க. கட்சி தொண்டர்கள், தோழர்கள், அவங்க ரசிகர்கள் எல்லாம் செருப்பு கட்டி உங்களை அடிப்பாங்க. அடிச்சோட நீங்க அதை வச்சு நீங்க ஃபேமஸ் ஆயிரு. சொல்ல புரியுது? அப்ப நீங்க எப்படி பிரேக்கிங் நியூஸ்ல வருவீங்களா டெய்லி? இல்ல வடிவேலு சொல்ற மாதிரி என்ன அடிச்சுதான் உங்கள ரவுடியான. ஆமா மேடம், பிரேக்கிங் நியூஸ்ல நீங்க வருவீங்களா டெய்லி? எவ்ரிடே யூ வில் பீ இன் பிரேக்கிங் நியூஸ்ல. அப்ப அதுதான் பாதவர்ஜனா டாக்டிக்ஸ் புதுசா அறிமுகப்படுத்திருக்கான். அறிமுகப்படுத்தி அதான் டெய்லி பண்ணிட்டு இருக்கான். யாரையா வம்புக்கிறது. முதலமைச்சர் யோசிச்சு பாருங்க. அறிவு கட்ட நாயே, எச்ச பொறுக்கி நீ என்ன பண்ற? தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அறிவு கட்டவர், முட்டாளு அப்படின்றான். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர், உன்னுடைய நாட்டோட தலைவர், அவர் திமுக தலைவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல்வாதி, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படிதான் பேசுவியா நீ? முட்டாளு, அறிவு கட்டவன் பேசுறது அது நாகரிகமான அரசியல் சொல்லுங்க. நீங்க நாகரிகமான பேச்சா அது?
அரசியல நம்மளும் தான் பேசுறோம், நம்மளும் கோவப்படுறோம், கத்துறோம், எல்லாம் பண்ணதான் செய்யறோம். நானும் பேசதான் செய்யறேன், கோவப்பட்டு வெகிமெண்டா பேசுறேன் சில நேரங்கள்ல. அது தவறுனாலதான் நான் அந்த உணர்ச்சி பூர்வமா நான் பேசுறேன் தவிர்த்து, நீ சரியான இருந்தா உன்னை நான் மரியாதை கொடுத்தா நான் பேசுவேன், யாரா இருந்தாலும். நீ எக்ஸ்ட்ரீமா தவறு பண்றீங்க நீங்க. தாவேகாலையும் தாவேகா தக்குரிகளும் அனில் குஞ்சுகளும் தாவேகா தக்குரி தலைவர் விஜயும் இந்த ஆதவர்ஜனாவும் எக்ஸ்ட்ரீம் தவறுகள் நீங்க பண்றீங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு நமக்கு. அப்ப நீங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் வந்து எப்படி முதலமைச்சரையும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை பத்தி, ரஜினிகாந்த் அவர்களை பத்தி, இன்னும் பல தலைவர்களை பத்தி எப்படி கொச்சையா எப்படி பேசலாம்? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் தப்பா பேசியிருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் டாக்டர் கலைஞரையும் தப்பா பேசியிருக்காங்க. யாரதான் விட்டு வச்சிருக்கா நீ சொல்லுங்க. நீ யாரு முதல்ல அரசியல்? எனக்கு உனக்கு என்ன கொள்கை இருக்கு, தத்துவம் இருக்கு, கோட்பாடு இருக்கு, என்ன அனுபவம் இருக்கு, எத்தனை தேர்தல் நீ நின்று, எத்தனை தேர்தல் நீ சந்திச்சிருக்க, மக்கள் பணி நீ என்ன செஞ்சிருக்கிற, என்ன போராட்டத்தை கலந்துருக்கிற? சார் யூடியூப்ல பேசுற, நீ வந்து பாத்தீங்கன்னா இதுல மீடியால பேசுற, நியூஸ் சேனல்ஸ்ல பேசுறேன்னா அறிவுபூர்வமா பேசுறியா, கொள்கை பூர்வமா பேசுறியா, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை நீ பேசுறியா, மக்களுக்காக பேசுறியா, மக்களுக்காக களத்து நின்றுக்கியா, வழக்கு போட்டு ஏதோ மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்கியா, ஏதாவது நீ இந்த சமூகத்துக்கு பண்ணிருக்கியா? சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க விஜயும் ஆதவர்ஜனாவும் தாவேகா தக்குரி அனில் குஞ்சுகளும் தாவேகா கட்சி நிர்வாகிகளும் புஷி ஆனந்தும் இந்த புதுச்சேரி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்கன்னு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எனக்கு நீங்க பத்தெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏதாவது ஒண்ணு தமிழ்நாட்டு மக்கள் பயனடைஞ்சாங்க உங்களால அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எதுவுமே பயனடைஞ்சிக்க மாட்டாங்க. ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நிதி கொடுத்தானா விஜய்? கொடுக்க மாட்டான். தமிழ்நாட்டுல கொரோனா, அதுக்கடுத்து வந்து பெரும் தொற்றுகள் வரும்போதும், வெள்ள நிவாரணங்கள் வரும்போது, டிசாஸ்டர்ஸ் வரும்போதும், ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு டிசாஸ்டர் சிச்சுவேஷன், ஒரு நேஷனல் எமர்ஜென்சி, ஏதாவது சம்திங் ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாசகார விஷயம் நடந்தா கூட விஜய் ஒரு பைசா கொடுக்க மாட்டான். யாராவது செத்து போனா கூட, அனிதா செத்து போச்சு, கவின் செத்து போனா, இந்த பல பேர் பட்டியல் சமூக இளைஞர் ஆணவ படுகொலை சாகுறான், ஜாதி வெறி படுகொலை சாகுறான், கோகுல்ராஜ் செத்து போனா, எவ்வளவோ பேர் நம்ம இழந்திருக்கிறோம். இந்த ஜாதியாலையும் மதத்தாலையும், இந்து மதத்தாலையும், மூட நம்பிக்கையாலையும், இந்த மதவெறியாலையும் ஜாதி வெறியாலையும் எத்தனையோ பேர் நம்ம டெய்லி இழந்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல, நம்ம சகோதர சகோதரிகளை. அதுக்கு விஜய் அறிக்கை விட்டுருப்பானா? ஒரு பைசா கொடுத்துருப்பானா அந்த குடும்பத்துக்கு? அஜித்துக்கு போய் கொடுத்தான்னு வாங்கிவீங்க, அதுவும் அது டிராமா. அது ஸ்பாட்டுக்கு நேரில் போயிட்டு ஒரு 1 லட்சத்தை கொடுத்துட்டு அப்படி போட்டோ ஷூட் எடுத்துட்டு வந்தாங்க. வனிதா வீட்டுக்கு போனது ஒரு டிராமா. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒரு வருவாராம், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பேச மாட்டாராம், மைக்கு பிடிக்க மாட்டாராம், ஆர்வம் தெரிவிக்க மாட்டாராம், கட்சியை வச்சு பொத்திக்குவாராம், அப்படியே வருவாராம், அப்படியே நிப்பாராம் கூடத்துக்குள்ள. அவர் ரசிகர்கள் சொல்லி வச்சிருப்பானுங்க, தலைவன் வந்து நிப்பான், நீ போட்டோ எடுத்துன்னு சொல்லி. அவன் வந்து விஜய் நான் வந்தாரு, நின்னாரு, போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. ஏன் நீ ஜல்லிக்கட்டு போட வந்து உட்காந்து பேச மாட்டியா? குரல் கொடுக்க மாட்டியா? நீங்க யோசிச்சு பாருங்க மேடம். நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ வந்து நின்றுருக்கியா? நீ வந்து நின்று குரல் கொடுத்திருக்கியா? மக்களோட களத்துல நின்றுருக்கியா? போராட்டத்துக்கு வந்திருக்கியா? நீங்க ஜல்லிக்கட்டு போட மட்டும் வேண்டாம், எல்லா போராட்டம் நீங்க எடுத்துக்கோங்க. நீட்டு போராட்டமா இருக்கட்டும், கூடங்குளம் போராட்டமா இருக்கட்டும், நெடுவாசல் போராட்டமா இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம இது டங்ஸ்டன் போராட்டமா இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் போராட்டமா இருக்கட்டும், எதுக்கா நீ களத்துக்கு வந்திருக்கியா? நீ இப்ப நான் களத்துக்கும் போவேன், ஊடகத்திலையும் பேசுவேன், என்னோட தொழிலை வழக்கறிஞர் தொழிலே என்னுடைய முடிஞ்ச பங்களிப்பை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், களத்திலே வேலை பார்க்கிறோம், நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம்ல, மிக்சரா பண்றோம்ல. நீ ஏதாவது ஒண்ணு பண்றியா அந்த சமூகத்துல? மக்களோட வந்து நிக்கிறியா? நீ நிக்க மாட்ட. அதுதான் உன்னை நம்ப முடியாது. நீ எத்தனை சமூக செயற்பாடுகள் இருக்கிறோம், நம்ம எல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்பா அங்கங்க இருந்து கொடுத்துட்டு இருக்கோம்ல. இவன் ஏன் கொடுக்க மாட்டோம் விஜய்? நீ வந்து நான் என்ன சொல்றேன், பர்சனல் லைஃப் வேற, எல்லாருக்குமே எனக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது, அது வேற, அரசியல் வேற, சமூக செயற்பாட்டாளரா இருக்கக்கூடிய அந்த சமூக சோசியல் ஆக்டிவிஸ்ட்ன்றது வேற, பர்சனல் லைஃப் வேற, தொழில் வேற, குடும்பம் வேற. இதை புரிஞ்சுக்கோங்க. 4 செக்மெண்ட் இருக்குது ஒரு மனுஷனுக்கு. குடும்பம், பர்சனல் லைஃப், லவ், மேரேஜ், மனைவி, அதெல்லாம் ஒரு தனி செக்மெண்ட். அடுத்து சோசியல் ஆக்டிவிசம், சமூக செயற்பாட்டாளர், தொழில், பொருளாதாரம், பல செக்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. ஒண்ணுக்கு சம்மந்தம் கிடையாது. விஜய் என்ன பண்ணா நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஆதவர்ஜனா என்ன பண்ணா தமிழ்நாட்டு? அதை ஏதாவது ஒண்ணு மட்டும் எனக்கு சொல்லுங்க, எனக்கே தெரியல. நான் இசைட்டு நான் கத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஆதவர்ஜனா விஜய் செஞ்சாங்க சார், இதை நீங்க என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியுமா உங்களால? பாரு, நீங்களே முடிக்கிறீங்க பாரு. அப்ப நான் என்ன இவங்க எதுக்கு நான் பேசணும்? இவங்க நம்ம எதுக்கு சீரியஸா எடுத்துக்கணும் அரசியல் களத்துல? நான் தான் சொல்றேன்ல, இந்த தேர்தல் என்பது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. டெல்லி கூட்டணியா தமிழ்நாடு கூட்டணியான்றதான் அந்த தேர்தல். முதல்ல விஜயும் தாவேகா தக்கூரி அனில் குஞ்சுகளும், தாவேகா தக்கூரி விஜயும், ஆதவர்ஜனாவும், தாவேகா நிர்வாகிகளும் எவனுமே முதல்ல ரேஸ்லயே கிடையாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? முதல்ல ரேஸ்ல நீங்க கிடையாது. நீங்க ஏன் இப்படி ரொம்ப அப்படியே ஒரு பொங்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அனில் குஞ்சுகளும், தாவேகா தக்கூரி தலைவனும், விஜயும், இந்த ஆதவர்ஜனும் எதுக்கு பொங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ரேஸ்லயே நீங்க இல்லடா முதல்ல. சொல்ல புரியுதா மேடம்? இந்த சுறா படம் பாத்திருக்கீங்கல்ல, போட்டி எல்லாம் முடிஞ்சிடும், வடிவில் என்ன பண்ணுவான், நான் வந்து படகு போட்டிக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி வருவான். டேய், காலையில 6 மணிடா போட்டி, சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அடிச்சு சொருத்தம் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு போட்டிக்கு வரவிதான் அந்த தாவேகா. காலையிலே திமுக டெல்லி கூட்டணி, இந்த தமிழ்நாடு கூட்டணி எல்லாம் வந்து தேர்தலே முடிஞ்சிடும், போட்டியே முடிஞ்சிடும். காலையில 6 மணி, சாயந்தரம் 6 மணி நினைச்சு வடிவில் வருவான். அந்த படத்தை, சுறா படத்தை நீ பாத்திருக்கீங்க, அந்த காமெடி. அது மாதிரி நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு வரவீங்கன்னா நீ போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்க. ரேஸ்லயே நீ கிடையாது மேடம். அதான் நான் சொல்றேன், ஆரம்பம் அந்த வார்த்தை நான் பதிவு பண்றேன். போட்டியிலே கிடையாது.
யாரு? சைமன் செபஸ்டியன் சீமான், நாம் தமிழர் கட்சி தம்பிகள், அவங்களும் போட்டியில கிடையாது. தாவேகா தக்கூரி தலைவர் விஜய், அனில் குஞ்சுகள், ஆதவர்ஜுனா, தாவேகா நிர்வாகிகள், தாவேகா கட்சியும் போட்டியிலே கிடையாது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாடு கூட்டணி, திமுக தலைமையிலான தமிழ்நாடு கூட்டணி, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியும், டெல்லி கூட்டணி, RSS பாஜக பார்ப்பன கும்பல், NDA கொத்தளிமிங்க, அதிமுக கொத்தளிமிங்க, இது ரெண்டுக்கும் தான் போட்டி. இதுல யாரு ஜெயிக்க போறான்றதா ரிசல்ட். இவங்க ரேஸ்லயே கிடையாது. நீங்க ரிசல்ட்டே நீங்க வரும்ல 2 மார்ச், இப்ப மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நீங்க பாருங்க, 0லயே தான் இருக்கும். நீங்க ரிசல்ட் இப்ப 10 மணிக்கு தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 8:30 மணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க 8:30 மணில இருந்து மதியம் ஒரு 12:30 1 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் யார் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், யார் வின் பண்ணிட்டா, யார் மெஜாரிட்டின்றதா தெரிஞ்சிடும். நீங்க காலைல 8:30 மணில நான் சொல்றது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. காலைல 8:30 மணில இருந்து 1:30 மணி வரை நீங்க பாருங்க, டிவி நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. தாவேகா நாம் தமிழர் கட்சின்றது 0லயே தான் இருக்கும், கடைசி வரை 0லயே தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதேதான் இடையில ஒரு சர்வேலயுமே சொல்லியிருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன அந்த செருப்படி வாங்கி ஃபேமஸ் ஆகக்கூடிய அந்த டாக்டிஸை வந்து தாவேகா மட்டும் கிடையாது, அதிமுகவுமே பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தி, அந்த போராட்டத்துல வந்து CV சண்முகம் அவர்களும் சர்ச்சையான முறையில பேசியிருப்பாரு. சோ அதிமுக எப்படி பாக்குறீங்க அவங்களோட அந்த டாக்டிக்ஸ்? அதான் இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா மேடம், எனக்கு வந்து என்னன்னா, எங்க தலைவி நயன்தாரா அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் கூட நயன்தாரா அவர்கள்ட்ட வந்து இந்த விஷயமா நான் பேசலாம் தான் இருக்கிறேன். எங்க தலைவி நயன்தாரா அவர்கள், விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து தயவு செய்து விளக்கமாறி செருப்பி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வாங்க. வந்து யார் இந்த மாதிரி அவதூறா பேசினாலும், யார் பேசினாலும் நான் சொல்றேன், CV சண்முகம் மட்டும் கிடையாது, யார் பேசினாலும் தயவு செய்து நீங்க அவங்களோட விளக்கமாறி செருப்பு கொண்டு அடிங்கன்னு ஓப்பனாவே நான் சொல்றேன். ஏன்னா நான் என்ன கேட்கறேன்னா, நடிகர்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. அதான் ஆரம்பத்துல நான் சொல்லுவேன், பர்சனல் வேற, பப்ளிக் லைஃப் வேற, அரசியல் வேற, பர்சனல் வேற, ரெண்டையுமே கனெக்டே பண்ணக்கூடாது நம்ம எப்பவுமே. ஆனா பர்சனல் அரசியலுக்கு வரும்போது நம்ம தூக்கி போட்டு மிதிக்கணும். அதுதான் நம்ம இந்த விஜய் த்ரிஷா மேட்டர்லயே நான் பண்ணேன். புரியுதா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நயன்தாரா அவர்கள் படத்துல கவர்ச்சியா நடிக்கிறாங்க, படத்துல வந்து எப்படி வேணா நடிக்கலாம், பல கோடி சம்பாதிக்கிறாங்க, அது கெரியர் ப்ரொஃபஷன். புரியுதா? அது பிசினஸ். அது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு திருமணத்தை கூட அவங்க ஆல்பம் போட்டு வித்தாங்க, அது உங்களுக்கு தெரியும். பல 1000 கோடிக்கு அதை வித்தாங்க, பல 100 கோடிக்கு வித்தாங்க அதை. அப்ப நம்ம அவங்க பிசினஸ் ப்ரொஃபஷன், கெரியர், திரை கவர்ச்சி, அதை நம்ம ரசிக்கணும். அவங்க இப்ப நாளா நயன்தாரா ஃபேன் நான், புரியுதா உங்களுக்கு? அப்ப அது வேற. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும்ல. படத்துல கவர்ச்சியா எப்படி நடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும் நயன்தாராக்கு. அப்படிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்க ஒரு பெண்ணை வந்து, அவங்க ஒரு பெண்ணு, நடிகைன்றலாம் அப்புறம் தான், நயன்தாரா அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பெண். அந்த பெண்ணை வந்து ஒருத்தன் ஓப்பனா வந்து அவன் அரசியல் தலைமை, முன்னாள் அமைச்சர், MLA, மாவட்ட செயலாளர் எனக்கு தேவை கிடையாது. அவன் மனுஷனே கிடையாது என்னைய பொறுத்தவரை, மிருகம் என்னைய பொறுத்தவரை. யோசிச்சு பாருங்க, கனவு திட்டம் அந்த திமுக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காருல்ல, அதை வச்சுட்டு எனக்கு ஒரு கனவு இருக்குது, நயன்தாரா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா, எதுக்கு வேணும் உனக்கு சொல்றா முதல்ல? இந்த தைரியமா இருந்தா சொல்றா நீ முதல்ல, CV சண்முகம் எதுக்கு உனக்கு வேணும் நயன்தாரா சொல்லுங்க. நீங்க எவ்வளவு கொச்சையான வார்த்தை தெரியுமா மேடம்? அது மனுஷனா நீங்களா? நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க மேடம், யாரும் அந்த மாதிரி பேசுவாங்களா மேடம்? இந்திய வரலாற்றுல, உலக வரலாற்றுல இப்படி ஓப்பனா மைக்ல பேச முடியுமா மேடம்? எங்கேயாவது நீங்க விட்டுருவாங்களா மேடம்? மாதர் சங்கம், உமன்ஸ் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல? எதுக்கு இருந்தாலும் போட வந்துருவீங்கல்ல, போட வரமாட்டீங்க யாரும். நடிகர் சங்கம் கண்டனம் பதிவு பண்ணிட்டாங்க, நான் பாராட்டுறேன் நடிகர் சங்கத்தை, தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நான் பாராட்டுறேன். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, CV சண்முகம் ஓப்பனா மீட்டிங்ல உங்க கட்சி நிர்வாகி பெண்கள்லாம் இருக்கிறாங்க, நயன்தாரா எனக்கு வேணும், எதுக்கடா வேணும் உனக்கு நயன்தாரா சொல்லுங்க நீங்க பதில். இது எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? அது நயன்தாரா அவர்கள் உண்மையில மனதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, விக்னேஷ் சிவனும் உண்மையில மனதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க, நஷ்டஈடு வாங்குங்க, கேஸ போடுங்க, நோட்டீஸ் அனுப்புங்க CV சண்முகத்துக்கு. CV சண்முகம் சும்மா விடாதீங்க. நயன்தாரா ரசிகர்கள் போராட்டம் பண்ணுங்க, CV சண்முகம் வீடு முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர்னு சொல்லி தெரியுது பாருங்க, அந்த கொத்தடிமை. தயவுசெய்து நடவடிக்கை எடு இந்த மேட்டர்ல. ஏன்னா நடவடிக்கை எடு. CV சண்முகத்தை ராஜ்யசபா MP போஸ்ட் தூக்கி எறிய வெளியே. என்ன தகுதி இருக்கு ராஜ்யசபா MP இருக்குது? ஒரு ராஜ்யசபா MP பேசுற பேச்சாது? யோசிச்சு பாருங்க மேடம், ஒரு சிட்டிங் MP ராஜ்யசபால, முன்னாள் அமைச்சர், MLA இருக்கிற விழுப்புரத்துல, அதுக்கடுத்து மாவட்ட செயலாளர் விழுப்புரம் அதிமுகக்கு, நீ இப்படி பேசிட்டு இருக்க உட்காந்துட்டு நயன்தாராவை. அப்ப என்ன யோசிச்சு போய் வேணும்னா எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும்னு சொல்லு. கனவுல வந்தாங்க என்ன கனவுல எப்படி வந்தாங்க சொல்லு, பதில் சொல்லு. நீ ஆம்பளை இருந்தா விளக்கு நீ CV சண்முகம் ஓப்பனா பேசி என்கிட்ட, எதுக்கு வந்தாங்க, கனவுல வந்தாங்க, எப்படி வந்தாங்க கனவுல? நயன்தாரா வேணும்னா எதுக்கு வேணும் சொல்லு. எவ்வளவு கொச்சையா, என்ன அர்த்தத்தை சொல்றாங்க எனக்கு தெரியுது. எவ்வளவு கொச்சையான வார்த்தை அது. 2 பிள்ளை உங்களுக்கு இருக்குது, இப்ப டெஸ்ட் பேபி, ஏதோ ஒரு பேபி இருக்குது, 2 பிள்ளை, குடும்ப பெண் அவங்க. இப்ப நீ பாரு உட்காந்து பேசிட்டு இருக்க இந்த மாதிரி. அப்ப இதான் நீங்க தரோம். நீங்க பேசிட்டு அவர் வந்து உடனே மன்னிப்பு கேட்டார். நீங்க நயன்தாரா என்னும் கண்டனம் தெரிவிக்கல, மாதர் சங்கம் என்னும் கண்டனம் தெரிவிக்கலன்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி அவர் தான் மன்னிப்பு கேட்டாரு மேடம். அப்ப நான் வந்து CV சண்முகத்தை கண்ட மாதிரி இப்ப இந்த வீடியோல பேசுறேன், நேர்காணல்ல பேசிட்டு அடுத்து ஒரு 2 செகண்ட் நான் மன்னிப்பு கேட்டுறேன், விட்டுருவீங்களா? அதை மட்டும் கட் பண்ணி போட்டு வழக்கு போடலாம்ல, என் மேல வந்து புகார் கொடுக்கலாம்ல. அப்ப நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்பியா உடனே? என்ன பழக்கம் நான் கேட்கிறேன்.
அதான் சொல்றேன் மேடம், இந்த RSS பாஜக அதிமுக காரங்க என்டிஏல இருக்கிறவன் இந்த சங்கிகள் சகவாசத்துல இருக்கிறவன் எல்லாருமே பெண்களை வந்து போகப் பொருளாவும் ஆப்ஜெக்டாவும் அடிமையாவும் பெண்களை கீழ்த்தரமாவும் நாசகார விஷயமாவும் பெண்களை வந்து மிகவும் ஒரு இதாகும் பெண்கள் ஒரு கவர்ச்சி பொருளாகும் பெண்களோட உடலமைப்பே அவங்க வந்து ஒரு மாதிரியான சித்தரிப்புலதான் இவங்க பேசுறாங்க. இது எல்லாருமே அப்படிதான். இப்ப நயனா நேந்திரன் என்ன பேசினாரு, த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வாடினாரு, அது கடைசியில உண்மையா போச்சு. பட் நான் என்ன சொல்றேன்னா, பேசுறது தப்பு இல்ல. சங்கீதா அவர்கள் வந்து இதை போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது என்ன நடந்திருக்குன்றது. அப்புறம் இவங்க இந்த கல்பதி அவர் ஒரு மேரேஜுக்கு போறாங்க, அல்லது நம்ம தெரிஞ்சு போச்சு, போட்டோ யார் போட்டா எல்லாம் ஊருக்கே தெரியும். இப்ப சுசித்ரா நிறைய பேசுச்சு, சுசித்ராவும் நிறைய பேசு, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நயனா நேந்திரன் ஓப்பனா பேசுறாரு. அதான் சொல்றேன்ல, அடுத்தவன் பொண்டாட்டியை பாக்குறது, அடுத்தவன் குடும்பத்துக்குள்ள போய் பாக்குறது, அடுத்தவன் காதல் பண்ற விஷயத்த போய் தடை பண்றது, வேலண்டைன்ஸ் டே தடை பண்றது, ஏன்னா அடுத்து வந்து திருமணம் இல்லீகல் அஃபேரை போய் பாக்குறது, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணம், வேற ஜாதி இருந்து இஸ்லாமியனும் இந்துவும் கல்யாணம் பண்றது, எல்லாத்தையும் போய் தடுக்கிறது, யாரையும் நிம்மதியா வாழ விடாத வேலையை தான் அந்த சங்கிகளும் RSS பாஜக கும்பல் பண்றாங்க. ஏன்னா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து பாஜக RSSல வந்து ஃபுல்லா வந்து ஆடியோ டேப் வீடியோ டேப் கட்சி தான் அது. உங்களுக்கே தெரியும், அது ஹனி ட்ராப் பண்ணுவாங்க, யார வேணாலும் எதை வேணாலும் செஞ்சிருவாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். அது பெண்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம். இந்த மனுஸ்மிருதி, இந்த சனாதன தர்மம், இந்த RSS பாஜக கொள்கை கோட்பாடெல்லாம் பெண்களுக்கு எதிரானது. அப்ப பெண்களுக்கு எதிரான கட்சியில இருக்கவங்க அப்படிதான் சிந்திப்பாங்க, பேசுவாங்க. இந்த அதிமுக கொத்தடிமை இப்ப அங்க போய் சேர்ந்துருக்குது, இதுல பார்ப்பன கும்பல்ல போய் சேர்ந்துருக்குல RSS பாஜகவோட. அப்ப இந்த கட்சியிலையும் இப்படிதான் பேசுவாங்க. அவரு மட்டும் கிடையாது, ஒரே போராட்டத்துல வந்து திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களுமே வந்துட்டு அவதூறா பேசியிருக்காங்க. சேலை கொடுக்குறீங்க, பாவாடை எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த டாக்டிக்ஸ் தான் இவங்களும் பயன்படுத்துறாங்க? அதான் மேடம், இது ரெண்டுமே மணல்ல பாதிக்கப்பட்டதுங்க. நீங்க மணல்ல காப்பவங்க கீழ்பாங்க உடனே சேர்க்கணும். ரெண்டையும் இது ரெண்டுமே தமிழ்நாட்டு அரசியலுக்கு பிடிச்ச சாபக்கேடு என்னை பொறுத்தவரை. இதுங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் இதுக்கு எந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காது, மக்களுக்கு எதுவும் செஞ்சிருக்காது, எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் வந்து எந்த நல்லதும் செஞ்சிருக்காது. இதுங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்பது ஒண்ணுமே கிடையாது. இது ரெண்டுமே தண்டகர் மாத்திரம் என்னை பொறுத்தவரை. இதுங்கெல்லாம் அரசியல் இருக்கிறதே அவமானமா இருக்கு எனக்கு. இதுங்க எம்எல்ஏ மினிஸ்டரா வேற இருந்திருக்குதுங்க. அதான் இப்ப திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் கேட்கிறாரு, நான் பார்த்தேன் அந்த வீடியோவை, பாவாடை சேலை கொடுக்குறீங்க, நீங்க வந்து இத சேலை மட்டும் கொடுத்தா பாவாடை கொடுக்க கூடாதுன்னு கேட்கிறேன். அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, பொங்கலுக்கு வந்து இலவச வேட்டி இதெல்லாம் கொடுத்தேல, சட்டையெல்லாம் கொடுத்தேல உங்க பீரியட்ல, அதிமுக பீரியட்ல 2018 2021. அப்ப நான் கேட்கிற ஜட்டி பனி எல்லாம் கொடுத்தீங்களா? அன்றாயிரம் கொடுத்தியா, கோமனம் கொடுத்தியா எல்லாருக்கும்? இப்ப நான் அப்படிதான் கேட்பேன் நான். அடுத்து இந்த திண்டுக்கல் சீனிவாசன் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா சட்னி சாப்பிட்டாங்க, அம்மா தயிர் சாதம் சாப்பிட்டாங்கன்னு பேசுறது. வனத்துறை அமைச்சரா இருக்கும்போது நான் வனங்களை ஃபுல்லா அழிப்பேன் அப்படின்னு பேசினாரு. வனத்துறை அமைச்சரா இருந்துகிட்டே நான் தமிழ்நாடு வனங்களை அழிப்பேன் அப்படின்னு பேசினாரு. அதுக்கடுத்து ஒரு பட்டியல் சமூகத்து பையனை வந்து செருப்ப கழட்ட சொன்னாரு திண்டுக்கல் சீனிவாசன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக மாட்டார் 2026. மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான் வருவாரு, அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாரு. செல்லூர் ராஜு இந்த ஆளும் போய் மீனாட்சி கோயில பிரார்த்தனை பண்ணாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரணும் பிரார்த்தனை பண்ணாங்க மதுரை மீனாட்சி கோயில்ல. இது பண்ணது இப்படி சொல்லிக்கிட்டே நான் போவேன். திண்டுக்கல் சீனிவாசன் பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். அந்த ஆளா வந்து அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு இதுங்களா. இதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இது மட்டும் கிடையாது மேடம், இன்னும் சொல்லிட்டே போலாம். திண்டுக்கல் சீனிவாசன் கூத்தெல்லாம் பார்த்தா இந்த பொம்பளை பாடகி உங்க பேர் லதா மங்கேஷ்கர் தானே அப்படின்றது. வேற யாரும் ஒண்ணு உட்காரச்சிருக்காங்க பக்கத்துல ஒரு பாடுற பொம்பளைய, லதா மங்கேஷ்கர்ன்றது. அத போய் இந்த மாதிரி பல கூத்துக்கள் திண்டுக்கல் சீனிவாசன் பண்ண கூத்தெல்லாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னைய பத்தி எங்க டேடி மோடிட்ட போட்டு விட்டுறாதீங்கப்பா, அப்புறம் எம்எல்ஏ சீட் கிடைக்காம போயிரும் அப்படின்னு பேசினாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னப்பா எவன் எம்எல்ஏ சீட் எம்பி சீட் கேட்டாலும் ஒரு 500 கோடி பணம் கேட்கிறேன், நம்மளும் கொடுத்துட்டு தான் இருக்கோம், இப்படி ஓப்பனா. அதுக்கடுத்து வந்து இந்த நெல்லை முபாரக் இருக்காரு பாருங்க, அவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நின்னாரு நாடாளுமன்ற தேர்தல். அப்ப சம்பந்தமே எல்லாம் மேடையில உட்காந்து அழுகுறது திண்டுக்கல் சீனிவாசன். குமுறி அழுதுகிட்டு இருந்துச்சு. எதுக்கு அழுது தொலைன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் தெரியல. அதுக்கு உணர்ச்சி வசம் பொங்கிட்டேன் அப்படின்றது. இது ஏதாவது லூசுமே பண்ணிட்டு இருக்க மேடம் திண்டுக்கல் சீனிவாசன். அந்த சிவி சண்முகம் போதையை போட்டு சரக்கை போட்டு, இது ரெண்டுமே சரக்கு போதையை போட்ட உடனே சின்னமா தான் சிஎம் அப்படின்றது, அம்மா வாங்கம்மா அம்மா அம்மான்றது. தப்புன்னு போதை தெரிஞ்சவொடனே எடப்பாடி பழனிசாமி சிஎம்ன்றது. அதுக்கடுத்து அதை விட பெரிய கூத்து, ஜெயலலிதா அவர்கள் நினைவு என்ன சொல்றதா, அவர் மறைந்த போது அவர் உடலை அடக்கம் பண்றாங்க மெரினா கடற்கரையில. அவர் உடலை வந்து அடக்கம் பண்ணி அந்த சந்தன பேலையில வச்சு உடலை இறக்குறாங்க உள்ள அந்த இதுல, அந்த சமாதியில. அப்ப இந்த சிவி சண்முகமும் இந்த கும்பலா என்ன பண்றாங்கன்னா செல்ஃபி எடுத்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. இதான் ஸ்டாண்டர்டு. அப்ப இவங்க எல்லாம் அமைச்சரா இருந்து அந்த ஸ்டேட்ல நம்மளாம் ஒரு சிட்டிசனாவும் மக்களாவும் வாழ்ந்திருக்கோம்ன்றது எனக்கு அவமானமா அசிங்கமா இருக்கு எனக்கு. இவங்க எல்லாம் அமைச்சரா கேட்கிறேன், எம்எல்ஏவா, ராஜ்யசபா எம்பியா அண்ணா பேரறிஞர் அண்ணா இருந்தார். அந்த ராஜ்யசபா இந்த ஆளு எம்பி. சரக்கு போட்டு கஞ்சா போட்டு தான் பார்லிமெண்ட்டுக்கு போறது, சரக்கு கஞ்சா போட்டு தான் சட்டசபைக்கு வர்றது, எல்லா விஷயமே நீங்க மோசம் மேடம். நீங்க எல்லா ஒழுங்கினமே வீட்டு இருக்குது, தகுதியே கிடையாது. தயவுசெய்து அதிமுக இருந்து தூக்கி எறிங்க.
நான் எடப்பாடி பழனிசாமி எதிராகவே வேலையை பாக்குறாங்க. இப்ப எனக்கு என்ன தோணுது, ஏன் அப்படி பேசுறாங்கன்னா அதிமுக டவுன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி ஒழிச்சுக்கிட்டு தான் அவனுக்கு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது. அப்ப இவங்களும் பாஜகவோட கை. ஆமா, அப்படிதான் நான் பாக்குறேன். நீ எல்லாருமே பாஜக கைக்கூலியா இருந்து அதிமுக எப்படி எப்படிலாம் நாசமாக்கலாமோ காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பேசி மக்கள் மத்தியில் அதிமுக மேல ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தி ஏற்படுத்தி எடப்பாடி முடிச்சு கட்ட போறான்னு தோணுது. இன்னொரு விஷயம், சாணக்கியாவோட இந்த இது நடந்தது இப்ப 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு அந்த நிகழ்ச்சிக்கு கடந்த 6 வருஷம் போனவன் எல்லாருமே செத்து போயிட்டான், நாசமா போயிட்டான், அழிஞ்சு போயிட்டான், ஒண்ணு பதவி இல்லாம போயிட்டான், ஆட்சி அதிகாரம் இல்லாம போயிட்டான், இல்ல உயிரோடு இல்லாம போயிட்டான். எடப்பாடி பழனிசாமி அது போயிருக்காரு. இது எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி? இல்ல ஆமா மேடம், நான் இது ஓப்பனா நான் சொல்றேன். நீங்க சாணக்கியாவோட இது இருக்கு பாருங்க, ஆண்டு விழாக்கு போனவன் எல்லாருமே அவன் வந்து அப்படிதான் போயிருக்காங்க. வீரப்பனா இருக்கட்டும், ஆரம் வீரப்பனா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், RN ரவியா இருக்கட்டும், இது வரைக்கும் இந்த பல ஆண்டுகளா வந்து போனவங்க எல்லாருமே வந்து அரசியல் நிர்மூலமாயிட்டாங்க. கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும். இது நான் வந்து ஒரு சொல்றேன், நான் இது வந்து நான் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸா நான் சொல்லல, நடந்ததை சொல்றேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு, அதிமுக அமைச்சர் எல்லாம் போயிருக்காங்க, இந்த வருஷம் கொத்தடிமைகள் போயிருக்காங்க. இவங்களும் இந்த 2020 மூட போறாங்க. இதுக்காக தான் இந்த 6 வருஷம் இவர் போகாமையே தள்ளி போட்டாரா? ஆமா, இப்ப அதான் வந்து எனக்கு என்னன்னா திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாமே பிளான் பண்றாங்க. சுத்தி இருக்க இந்த சாணக்கியா டிவி, சங்கிகள், RSS பாஜக கும்பல், எடப்பாடி பழனிசாமி சுத்தி இருக்கவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி முடிச்சு கட்ட போறாங்க, அதிமுக முடிச்சு கட்ட போறாங்க. அதான் நடக்க போகுது. ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமியுமே வந்துட்டு இவங்க பேசுறதுக்கு எதுக்குமே நடவடிக்கையே எடுக்க மாட்டாரே. இதுக்கு முன்னாடிலாம் டிவில பார்த்தா தெரிஞ்சுக்குவே அப்படின்னு சொன்னாரு. இப்போ இதை கூடவா பார்க்காம இருந்திருப்பாரு? மேடம் அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். இப்ப ஏன்னா அதிமுக வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் இல்ல. அது அதிமுக அதிமுகவே கிடையாது, அது அமித்ஷா திமுக. அது வந்து இப்ப அமித்ஷா கையில இருக்குது, மோடி நரேந்திர மோடி கையில இருக்குது. நீங்க எந்த யார பதவியில இருந்து நீக்கணும், யார சேர்க்கணும், யார எவ்வளவு கூட்டணி வைக்கணும், எவ்வளவு சீட்டு கொடுக்கணும், எங்களுக்கு எவ்வளவு சீட்டு, உங்களுக்கு எவ்வளவு சீட்டு, எல்லாமே டெல்லியில தான் முடிவு பண்ணப்படும். நரேந்திர மோடி அமித்ஷா முடிவெடுத்தாதான் நடக்கும் வேலை. இல்ல நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி டம்மி பீஸ், ரப்பர் ஸ்டாம்ப். இல்ல இங்க தானே வராங்க, பியூஷ் கோயல் வராங்க, நாளைக்கு தொகுதி பங்கீடு அதெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும். தமிழ்நாடு சென்னைக்கு வந்தாலும் ஆகணும். நான் வந்து தொகுதி நம்ம கூட்டணி தலைவர் எல்லாம் மீட் பண்ணணும்ல, அதுக்காக வர்றாங்க. மற்றபடி அதிமுக அண்டாவை கொண்டு போய் டெல்லியில அடமான வச்சுட்டாங்க. அதிமுகவே இப்ப அமித்ஷா திமுக தான். டெல்லி தான் ஹெட் குவார்டர்ஸ், ராயப்பேட்டை கிடையாது. இப்ப வந்து டெல்லி நரேந்திர மோடி அமித்ஷா 3% பார்ப்பன கும்பல், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ராஜமுந்திரி இருக்காருல்ல, முந்திரி அந்த ராஜதந்திரி தான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்றாப்ல. சீட் ஷேரிங்ல இருந்து எல்லாமே குருமூர்த்தி தான் பிளான். அதுபடி எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க சாமி, வணக்கம் சாமி நிக்க வேண்டியதான். ஏன்னா இப்ப முழுக்க முழுக்க டெல்லி கட்டுப்பாட்டுல அதிமுக போயிருச்சு. இந்த தேர்தலே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலே அதிமுகவை அழிப்பதுதான் அஜெண்டா. அதிமுகவை அழித்து ஒழித்து விட்டு அதிமுக எல்லாரையும் தூக்கி பிஜேபி RSSல சேர்க்கணும். எதிர்கட்சியா பிஜேபி வரணும். அவங்க பிளானே அதுதான், எதிர்கட்சி பாஜக, அதிமுக முடிச்சுக்கணும். வெறும் 35 தொகுதிகள் தான் டிமாண்ட் பண்ணிருக்கிறதாகவும் நம்ம செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். டிமாண்ட் கம்மியா தான் பண்ணுவாங்க. டிமாண்ட் என்ன டிமாண்ட், அதிமுக கண்ட்ரோல் எடுத்துட்டோம், சீட் எவ்வளவு கொடுத்தா என்ன, 35 வேணாலும் பரவாயில்ல நிப்போம். அதிமுக எல்லாரும் அடிச்சு தம்சம் பண்ணி இழுத்துருவோம் உள்ள பாஜக. இப்ப எப்படி மகாராஷ்டிரால பண்ணாங்கல்ல, சிவசேனாவை தூக்குனாங்க, அஜித் பவாரை தூக்குனாங்க, ஏக்நாத் ஷிண்டே தூக்குனாங்க, மகாராஷ்டிரா சிவசேனாவே முடிச்சு தட்டிட்டானுங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டானுங்க. இப்ப அது மாதிரி ஃபர்ஸ்ட் அதிமுக கபலீகரம் பண்ண 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிளானு அதிமுக நாசமாகணும். அதிமுக நாசமாக்கிட்டு டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு கொண்டு வரணும். கொண்டு வந்து அடுத்து ஆமா அப்படிதான் இருக்குது. இப்ப அதான் சொல்ல, அதிமுக முடிஞ்சு. நீ அதிமுக எதிர்காலமும் கிடையாது, நிகழ்காலமும் கிடையாது, கடந்த காலமும் கிடையாது, மொத்தமா முடிச்சுட்டாங்க அதிமுகவை. இப்ப பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து அரசியல் அடுத்து நகர்த்தி கொண்டு போய் 2031 தான் பாஜக 2031 தமிழ்நாடு சிஎம் பாஜக இருந்து வரணும், பாஜக தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கணும் தான் அவங்க பிளான். 2026 லெட் டிஎம்கே பிகம் பவர், கம் டு பவர், ஸ்டாலின் பிகம் சிஎம் தான் அவங்க பிளான். அவங்களுக்கு தெரியும் தோத்து போயிருவோம்னு. ஸ்டாலின் சிஎம் ஆயிடுவார், திமுக ஆட்சி வந்து தெரியும் அவங்களுக்கு, பாஜக RSS மோடி அமித்ஷாக்கு. 2026 அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்றதுல பிஜேபி வரணும். அதுதான் அவங்க பிளான். எடப்பாடி பழனிசாமி அடுத்த அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வரமாட்டாரு. வர எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாருனா கூட, எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அப்போசிஷன் பார்ட்டி லீடர் எடப்பாடி வர மாட்டாரு. நயனா நாகேந்திரன் இந்த மாதிரி யாரை கொண்டு கிடைச்சிருவாங்க. அண்ணாமலை நயனா நாகேந்திரனே எடப்பாடி தான் அப்படின்னு தானே சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன், அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க அதை பாருங்க, ரிசல்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து தாவேகா தக்குரி தலைமை விஜய், தாவேகா நிர்வாகிகள், அதுக்கடுத்து தாவேகா அணில் குஞ்சுகள், நாம் தமிழர் கட்சி சைமன் செபஸ்டியன் சீமானு, நாம் தமிழர் கட்சி தம்பிகள், அதிமுக எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கொத்தடிமைகள், இவங்களை ஃபுல்லா வந்து குழி தோண்டி புதைக்க போறாங்க. தமிழ்நாட்டு மக்களும் புதைக்க போறாங்க, பாஜக RSSும் புதைக்க போகுது. அதே நேரத்துல பாஜக RSSையும் உள்ள விழுந்துருவாங்க, குழிக்குள்ள விழுந்து அவங்களே மண்ணலி போட்டுக்குவாங்க. தமிழ்நாட்டு மக்களே அந்த பண்ணிடுவாங்க. பாஜக RSS இவங்க எல்லாத்தையும் குழியில போட்டு புதைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் பாஜக RSS வாயை உடைச்சு, மண்டைய உடம்பெல்லாம் உடைச்சு தூக்கி குழியில போட்டு மொத்தமா மூடிடுவாங்க. மூடி சமாதி கட்டுறதுதான் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கும் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.